Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கனவா மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி சுத்தம் பண்ணுறது. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா தலை தனியாக வந்துடும். அதில் இருக்கிற அந்த சதைப்பத்து மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க. அப்புறம் இந்த டென்டக்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் பாகத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் அழுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு முள் மாதிரி இருக்கும், அது வந்து கொழுப்பு மாதிரி இருக்கும் அந்த அழுக்கு, அதை நம்ம எடுக்கணும். இதை நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கைவிட்டு அந்த அழுக்கும் அந்த நிறமும் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கைவிட்டு எடுக்கும் பொழுது அந்த வந்து ஒரு மாதிரி ஃபேட் மாதிரி இருக்குல்லையே, அதுவும் அந்த முள்ளும் வந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த தோலை மேலே இருந்து அப்படியே நம்ம எடுத்துடணும். இந்த கனவாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியில் இருக்கிறது வந்து ஒரு மை மாதிரி வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா தான் ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ண வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் வந்து பிரிஞ்சு வருது அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணியாச்சு. நான் இன்னொன்று உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற தலையை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த தலைப்பகுதியில் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, அது வேஸ்ட்டு தான். அடுத்தது வந்து நம்ம அந்த தலைக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற அந்த கண் பகுதியில் இருக்கிற அந்த இதை எடுத்துடணும். அடுத்தது இந்த மேலே இருக்கிற தோலை வந்து நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வருது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம கையாலேயே எடுத்துடலாம். நம்ம இந்த கனவாவை வச்சு நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும், அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம வந்து பெரிய கனவாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். அதில் இருக்கிற முள் வந்து பட்டையாக இருக்கும். இது பாருங்கள் மெலிசாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி அலசிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிட்டிங்கன்னா வந்து உள்ளே அழுக்கு இருந்தால் கூட ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணுறேன். இது வந்து சின்ன கனவா தான், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கனவா. இது வந்து நார்மலாக இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். இந்த டென்டக்கல் பகுதியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னாலே எல்லாமே போயிடும். ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தண்ணி விட்டு இப்போ அலச போகிறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வாட்டியும் காமிக்கிறேன். இந்த இடத்துல சின்னதாக ஒரு மணி மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா அலசிடலாம். அலசிட்டு இதை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதை வந்து இப்படி லைட்டாக திருப்பினோம்னாலே திரும்பவும் செய்யும். அது மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் நம்ம கனவாவை க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம கனவா மீனை ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கனவா மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.